நேந்திரம் பழம் சிப்ஸ் செய்யறதுக்கு அடுப்பில் கடாயை வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய்லாம் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆகிற கேப்பில் நான் இன்றைக்கி கொஞ்சம் பழமும் காயும் இல்லாத அந்த மாதிரி ஸ்டேஜில் உள்ள நேந்திரம் பழம் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். ஃபுல்லாக பழுக்கலை, ஆனால் காயாகவும் இல்லை, செம்பழமாக எடுத்திருக்கேன். கொஞ்சம் அழுத்தமாக இருக்கணும், பழுத்துருச்சுனாக்கா நல்லா இருக்காது. இப்போ நம்ம தோலை உரிச்சிட்டு டைரெக்டாக அப்படியே எண்ணெயில் சீவி விட்டுடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு எண்ணெயில் சீவி விடுங்க. எண்ணெயில் சீவி விட்டுட்டு நல்லா திருப்பி விடுங்க. நல்லா ஃபுல்லாக நான் ஒரு பழம் ஃபுல்லாக சீவிட்டேன், எண்ணெய் நிறையா வச்சதுனால. நீங்கள் எண்ணெய் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சீவி விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நல்லா திருப்பி போட்டாங்க. நம்ம நேந்திர சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நான் ஒரு செகண்டுக்கு முன்னாடி எடுத்துருக்கணும். நான் கொஞ்சம் நேரம் கிறிஸ்பியாக எடுத்து வச்சோன்னே அது கிறிஸ்பி ஆகிடுது. நான் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் அப்படின்னு விட்டதுனால கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. கொஞ்சம் முன்னே எடுத்துருங்க. எடுத்தாக்கா நம்மளுடைய நேந்திரம் பழம் சிப்ஸ் ரெடி. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைட்டாக சால்ட் தூவிட்டாக்கா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.